வணக்கம் நேயர்களே. 2025 மகா சிவராத்திரிக்கு 12,096 ருத்ராட்சம் வழங்குற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை சுற்றி செய்கிற நிகழ்வு நடந்துகிட்ருக்குது. அதில் ஒரு பகுதியாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜெனிஸ் கோசாலை. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு எண்ணெய் நூர் இஸ்லாம் காலேஜ் இருக்குது, குமாரா கோயில். அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த சேனல் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஜெனிஸ் கோசாலை அமைஞ்சிருக்கு. இந்த கோசாலையோட சிறப்பு அம்சம் என்னென்னா நிறைய நாட்டு மாடுகள் இதெல்லாம் வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு அடுத்ததாக நாங்கள் விபூதி சுற்றி பண்ண போகிறோம். அந்த விபூதி பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருந்து வாங்காமல் நாட்டு மாடை இவங்க ஜெனிஸ் கோசாலை சில ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க. இப்போ கோமியம் இதெல்லாமே இவங்க இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி விபூதி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே மாட்டுச்சாணி இதை நம்ம இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த சாணி எடுத்து அப்படியே இது பண்ணி அப்படியே செவரில் அடிச்சு விட்ருவாங்க. வேறு எந்த இதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது காஞ்ச அப்புறம் இதை விபூதி ஆக்குறது. இதுக்கு ஏற்கனவே நமக்கு டைம் இல்லைங்கிறனால அந்த விபூதி ஆக்குற வேலை ஆல்ரெடி நம்ம வேறு கொடுத்துட்டோம். வேறு அது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி கோசாலையே ப்ளஸ் இங்கேருந்து தான் நம்ம எடுக்கிறோங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாட்டு மாடு, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஏதாவது பூஜை இந்த மாதிரி தேவை, இல்லைன்னா அது ஏதாவது தானங்கள் தேவை, இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காவது நாட்டு மாடு வேணும்னா கூட நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். வேறு இதில் இது இந்த ஒன்றுக்கும் ஒரு ரகம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வீடியோவில் கோசாலையோட நம்பரும் அவரோட நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எல்லாமே இவர் பராமரிச்சுட்டு இருக்கிற மாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேர்த்து வச்சுருக்க சாணி எல்லாமே திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த விபூதி தயாரிக்கிறதுக்காக தான் போகுது. பியூராக இருக்கும். நம்ம மற்றபடி வாங்குறத விட இது பியூராக இருக்கும். இதிலேருந்து தயாரிக்கிற விபூதியும் நமக்கு விசேஷமாக இந்த 12,096 ருத்ராட்சத்தோட மட்டும் இல்லாமல் அதுக்கு கூட இந்த விபூதியும் நம்ம 12 சிவாலயங்களில் அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதியையும் நம்ம உங்களுக்கு வழங்குறோம். அது அந்த ருத்ராட்சத்தோட நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் சிறப்பு. ஸோ அப்படியே நம்ம இவர் கொஞ்சம் கோவம் இல்லை. அப்படி இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மீட்கப்பட்ட மாடுகளாக தான் இருக்கும். இந்த அறுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு போகும்போது மீட்கப்பட்ட மாடுகள் இல்லை உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கோசாலையை அணுகலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோசாலையில் நடக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மீட்கப்பட்ட மாடுகள் இது எல்லாமே நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த கோசாலை பற்றி தெரிஞ்சவங்க கூட நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரணும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.